அண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் மெயினாக சொல்லிக்கணும், அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டேன். சரியா, அதுக்காக வந்து சும்மா ஒரு படத்தோட டைட்டில் போடலாம், இல்லை ஏகேயோட பேர் போடலாம். நீ படத்தையே எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுருந்தா அப்போ நாங்களாம் எங்கே போய் படத்தை பார்க்குறது? அப்போ நாங்கள் ஏன் 180 ரூபா 190 ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து போய் ஏசி தேட்டரில் கொஞ்சம் படம் பார்க்கணும்? வீட்லேயே உங்கள் ஃபோன்லேயே பார்த்துட்டு போயிடலாம். தெய்வமே. ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரித்திரத்தில் மறக்க முடியாத ஒரு நாள், ஏப்ரல் 10, 2025. ஏன் அப்படின்னா தலை ஃபேன்ஸுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் எல்லாமே இன்னைக்கு தான் செம்ம செலிப்ரேஷனில் இருக்காங்க போல இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராஸ்ட்டாக கொஞ்சம் படம் வந்து ஸோ அப்படியே ஆவரேஜாக ரிவ்யூ சொல்லியிருந்தானுங்க. ஆனால் இந்த படம் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுற மாதிரி செம்மையாக வந்து ரிவ்யூஸ்லாம் வந்துட்டுருக்கு. பட் மெயின் திங் நான் ஒரே விஷயம் சொல்லிடுறேன், நான் இன்னும் படம் பார்க்கல. ஏன் இதில் டைட்டில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் விசஸ் டிஸப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு வச்சுன்றதுக்கு காரணம் என்னென்னா, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே படம் FDFS பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்தே நான் வந்து இந்த படத்தை FDFS பார்க்கணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் கடைசி வரைக்கும் டிக்கெட் கிடைக்கல. அண்ட் வந்து எனக்கு செகண்ட் ஷோ, தேர்ட் ஷோ தான் டிக்கெட் இருக்குது. நான் அதை பார்த்து அதுக்கப்புறம் வந்து நான் அது பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூடயே போய் படத்தை பார்த்துட்டு நான் ரிவ்யூஸ் வந்து போடுறேன். உண்மையே சொல்லணும்னா படத்தோட ரிவ்யூஸ் வந்து பயங்கரமாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி மிக்சடு ரிவ்யூஸு, ஆவரேஜ், அபோவ் ஆவரேஜோட எல்லாமே படம் வந்து ஏகே ஃபேன்ஸ்க்கு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாரும். பட் நான் படம் பார்த்துட்டு ஒரு என் மினி என்னடா இது திடீர்னு அஜித் சார் பாட்டு பாடுது பாருங்கள், வைப்பை இப்படி ஏற்றுது பாருங்கள். உண்மையிலே படம் பார்த்துட்டு நான் வந்து ரிவ்யூ போடுறேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் மெயினாக சொல்லிக்கணும், அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டேன். கைஸ், அவனா படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ தயவு செஞ்சு போட்டு ஸ்பாய்லர் கொடுத்துறாதீங்க. ஏன்னா நீ பார்க்குறேன்னா அதோட பார்த்துட்டு போப்பா, ஏன்ப்பா நீ மற்றவங்க எல்லாருக்கும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீ கெத்து காமிக்கணும்னு சொல்லிட்டு அது ஸ்டேட்டஸாக போட்டு எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுற. சரி, ஓகே, நீ வந்து நீ படத்துக்கு போயிட்டு உங்களை வந்து நான் கெத்தாக தான் பார்க்குறேன் வச்சுக்கோ, நீ கெத்து தான்ப்பா, யாருப்பா இல்லைன்னா நீ கெத்து தான்ப்பா. சரியா, அதுக்காக வந்து சும்மா ஒரு படத்தோட டைட்டில் போடலாம், இல்லை ஏகேயோட பேர் போடலாம். நீ படத்தையே எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுருந்தா அப்போ நாங்களாம் எங்கே போய் படத்தை பார்க்குறது? அப்போ நாங்கள் ஏன் 180 ரூபா 190 ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து போய் ஏசி தேட்டரில் கொஞ்சம் படம் பார்க்கணும்? வீட்லேயே உங்கள் ஃபோன்லேயே பார்த்துட்டு போயிடலாம். தெய்வமே, தயவு செஞ்சு சொல்கிறேன், படத்தை பார்த்தா மூடிக்கினே வீட்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா, யாரும் ஸ்டேட்டஸை போடுறது, ஸ்டேட்டஸை போடலாம், தப்பே இல்லை, ஸ்டேட்டஸ் போடலாம், எல்லாமே பண்ணலாம். படத்தையே போடாதீங்க. ஏன்னா எங்கெங்கெல்லாம் ஹை பாயிண்ட் இருக்கோ, எதெல்லாம் வந்து பீக் பாயிண்ட்ஸோ எல்லாமே எடுத்து FBயில் அதே மாதிரி இன்ஸ்டாலாம் போட்டதுனால எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு எல்லாமே தெரிஞ்சு போயிட்டு ஒரு எங்கடா கை தட்டலாம் அந்த மொமெண்ட்டே வரமாட்டேங்குது. ஏன்னா படத்தில் பார்க்கும்போது அதே மாதிரி தான் லியோக்கும் பண்ணானுங்க. லியோக்கு அதே மாதிரி தான் பண்ணி விட்டாங்க. எல்லாமே நான் தான்டா லியோன்ற அளவு சொல்லிட்டு போயிட்டானுங்க. ஸோ படத்தை பார்க்கும்போது என்னடா விஜய் பார்க்கறதுக்கு போது இதுதான் லியோன்னு தெரியும், ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதே மாதிரி இதில் இது வரைக்கும் நான் எந்த ஸ்பாய்லர்ஸும் பார்க்கலன்றது கிடையாது. காலிலேருந்து 2-3 ஸ்பாய்லர்ஸ் நான் பார்த்துட்டேன். அதெல்லாம் நான் சொன்னேன்னா திருப்பி என்ன பிடிச்சி திட்டுவீங்க. அதனால விஜய் சார் ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பெரிய கேங்ஸ்டர்ஸோட ஒரு கொலாப் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து போஸ்ட்டாக வந்து இருக்கு FBல அண்ட் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயே வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ரிவ்யூஸ் கொடுக்குறவங்களும் கொஞ்சம் ஜென்யூனாக கொடுத்துட்டு போனோம், சும்மா ஒரு பயஸ்டாக கொடுக்கக்கூடாது. ஸ்பாய்லர் வந்து நிறைய இன்டர்நெட்டில் ஸ்ப்ரெட் ஆகுது, அது வந்து தடுக்கணும். பட் இது மற்றவங்களும் அதே மாதிரி தான், நீங்கள் எப்படி படம் பார்க்கணும் எக்ஸ்பெக்டேஷனோட போகிறீங்களோ ஸோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனும் போவாங்க. எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னும் போது அதுக்கப்புறம் அதை படத்தை பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காது. சரிங்களா, கண்டிப்பாக படம் பார்த்துட்டு ரிவ்யூஸ் போடுறேன். பட் டிக்கெட் இன்னும் கிடைக்கல, வாங்கலை இன்னும் டிக்கெட்டு. ஸோ ஓகே, அண்ட் வேறு ஒரு வீடியோவில் நல்லபடியாக சந்திக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் தேங்க்யூ, பாய். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.